வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பர்ப் சூட் அப்படின்னு சொல்கிற இந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்ப் சூட்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்மளோட கோர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் ஆகிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பர்ப் சூட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பர்ப் சூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன்லேயே ஒரு பெரிய டூல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பர்ப் சூட் தான். ஸோ என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா நான் பர்ப் சூட்டை தான் பெரிய டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாரை கேட்டாலும் பர்ப் சூட் தான் பார்த்தீங்கன்னா பெரிய டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பர்ப் சூட்டை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா பேக் எண்டில் போகிற அந்த ரெக்வஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பர்ப் சூட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசர் லோட் பண்ணுறேன். ஸோ லோட் பண்ணோடனே பேக் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு போயிருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. பட் நீங்கள் பர்ப் சூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் போகிற அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வர்னபிலிட்டி கண்டுபிடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இந்த பர்ப் சூட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்ப் சூட் அப்படின்னு சொல்கிற இந்த டூல் எப்படி வேலை செய்யணும்னா, ஸோ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஸோ நடுவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ப் சூட் இருக்கும். ஸோ ப்ரௌசரில் போகிற அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ப் சூட் தான் போகும். ஸோ பர்ப் சூட்டில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதை எடிட் பண்ண முடியும், இல்லை என்ன யூசர் ஏஜென்ட் ஸோ என்னென்ன குக்கீஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் பர்ப் சூட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அப்புறமேட்டு பர்ப் சூட் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சர்வருக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் போகும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பர்ப் சூட் வேலை செய்யுது. ஸோ இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் மேன் இன் த மிடில் அட்டாக். ஸோ மேன் இன் த மிடில் அட்டாக் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேன் இன் த மிடில் அட்டாக் எப்படி வேலை செய்யணும், ஸோ விக்டம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருப்பார், ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஸோ நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ விக்டம் அனுப்புகிற ரெக்வஸ்ட் எங்கே டேரெக்டாக போனால் அட்டாக்கர் தான் போகும். ஸோ அட்டாக்கர் மனசு வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவார். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்கிற அட்டாக் பார்த்தீங்கன்னா நடக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் பர்ப் சூட்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணும். ஸோ பர்ப் சூட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான எடிஷனில் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ பர்ப் சூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான எடிஷன் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறேன். 3 விதமான எடிஷன் பார்த்தீங்கன்னா பர்ப் சூட்டில் தந்துருக்காங்க. ஸோ என்டர்பிரைஸ் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டர், பக் ஹண்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்ற இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்டர்பிரைஸ் ப்ரொஃபஷனல் நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷனை வச்சு பார்த்தீங்கன்னா ஓல்ட் பென் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ என்டர்பிரைஸ் ப்ரொஃபஷனல் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் பெய்ட் பண்ணணும். ஸோ காசு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களால் என்டர்பிரைஸும் ப்ரொஃபஷனலும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ என்டர்பிரைஸோட ரேட் எவ்வளோனா $3,900 பார்த்தீங்கன்னா பர் இயர் கட்டும். ஸோ 3,990 பார்த்தீங்கன்னா பர் இயர், ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3,950 பார்த்தீங்கன்னா கட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வர்னபிலிட்டி ஸ்கேனர், சிஏ இன்டர்கேஷன் அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா அதில் தராங்க. ஸோ ப்ரொஃபஷனல் நீங்கள் வாங்கணுன்னா $399 பார்த்தீங்கன்னா பர் இயர் கட்டணும். ஸோ 399 பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கட்டணும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூசருக்கு தான் தருவாங்க. ஸோ பர் யூசருக்கு தான். ஸோ ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷனை வச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஓல்ட் பென் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த பர்ப் சூட் அப்படின்னு சொல்கிற இந்த டூலை யார் தராங்கன்னா portswiggy.net அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் தான் தராங்க. ஸோ நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா portswiggy.net அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களால் பர்ப் சூட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வேணும்னா பார்த்தீங்கன்னா portswiggy.net அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷனே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஓல்ட் பென் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும். ஸோ நாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கற்றுக்க வரோம். ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களையா கம்யூனிட்டி யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கம்யூனிட்டி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ கம்யூனிட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓல்ட் பென் டெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த பர்ப் சூட் அப்படின்னு சொல்கிற இந்த டூலை எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா ஜாவா அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்கிரிப்டில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் தான் பார்த்தீங்கன்னா பர்ப் சூட் அப்படின்னு சொல்கிற இந்த டூலை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்றி. என்னோட கோர்ஸ் வீடியோ என்ரோல் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி என்னோட கோர்ஸ் வீடியோ பார்த்துக்காகவும் என்னோட கோர்ஸ் என்ரோல் பண்ணதுக்காகவும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட்.